ரயில்வே ஊழல் தொடர்பான வழக்கு விசாரணையின் போது முன்னாள் அமைச்சர் பன்சாலும் விசாரிக்கப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் தனக்கு எதிராக எந்த ஆதாரமும் இல்லை என்று பன்சால் தெரிவித்துள்ளார். ரயில்வேயில் உயர் பதவிகளை பெற்றுத்தர 90 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றபோது முன்னாள் ரயில்வே அமைச்சர் பவன்குமார் பன்சாலின் சகோதரி மகன் விஜய் சிங்லா சிபிஐ அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். இவ்வழக்கு தொடர்பாக மேலும் 9 பேர் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இவ்விவகாரத்தால் பன்சால் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். இது தொடர்பாக வழக்கு விசாரணையின் போது தனி நீதிபதி ஸ்வர்ணகாந்தா சிங் பிறப்பித்த உத்தரவில் இவ்வழக்கில் தொடர்புடைய பன்சாலிடமும் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்ததாக தகவல்கள் வெளியாகின. இதை சிபிஐ மறுத்துள்ளது. இது தொடர்பாக சிபிஐ வெளியிட்ட அறிக்கையில் சிபிஐ விசாரணை தொடர்பாக எந்தவிதமான பாதகமான கருத்துக்களையும் நீதிபதி வெளியிடவில்லை என்றும் வழக்கு விசாரணையின் போது பன்சாலிடம் விசாரணை மேற்கொள்ளலாம் என்றும் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள பன்சால் தன்னிடம் சிபிஐ அதிகாரிகள் 7 மணி நேரம் விசாரணை நடத்தியதாகவும் தனக்கு இதில் தொடர்பிருப்பதற்கான எந்த ஆதாரமும் சிபிஐயிடம் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார்.